நீஃப்ளிமாய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் வடம். வடம் பிடித்து எதையாவது இழுக்கிறியா? ஆமாம், வடம் பிடித்து இந்த படத்தில் என்னத்தை இழுக்கிறாங்கன்னா, அந்த மஞ்சு விரட்டப்ப காளைகள்லாம் வரிசையாக கட்டி வச்சு வடத்தில் தானே கட்டி வச்சுருப்பாங்க. அது தானே ஒன்று ஒன்று உள்ள தருவாங்க. அதுதான் இந்த படத்தோட பேர். மதுரை மண் மனம். அதுதான் இந்த படம் மொத்தமும். ஆனால் தஞ்சாவூர் தம்பி விமல் தம்பி நடிச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஜல்லிக்கட்டு படத்துல விமல்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா பண்ணிருக்காரு. இல்லை அந்த இதெல்லாம் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மீசை, அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கேரக்டர் வந்து விமலுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா போன படம் ஒரு யானை படம் ஒன்று நடிச்சாரு. அது சுத்தமா நம்ம செட் ஆகல. சரி, அதுல யானை அமைச்சவர் இதுல மாடுங்களை அமைக்க மாட்டாரா? அதில் கரெக்டாக பேசிட்டாருன்னே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வடம் உண்மையாக நல்லா இருக்குது தலைவர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விமல் வந்து சில சமயங்களில் வந்து ஒரு படத்தோட கதை பிடிச்சி போச்சுன்னா, ஏன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு, அதுவும் என்னன்னா மதுரை பேர் ஸ்ட்ராங்காக வெளில தெரியும். அலங்காநல்லூர் இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால ஜல்லிக்கட்டு. இன்னொரு ஊர் கூட சொல்லுவாங்களே, வாடிவாசல்ங்கிறது ஜல்லிக்கட்டு. அலங்காநல்லூர், இன்னொன்று வந்து நல்ல ஜல்லிக்கட்டு பக்கத்துலேயே தான். இந்த 2-3 ஊர். அவனியாபுரம், அலங்காநல்லூர், பழைய கட் பண்ணிட்டு போட்டு அலங்காநல்லூர், இந்த அவனியாபுரம், இந்த மாதிரி ஏரியாவில் இன்னும் ஒரு 4-5 ஏரியா இருக்குது மதுரையில். இங்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ். புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், இப்போ கூட ஒரு இடத்துல ஜல்லிக்கட்டு பார்த்தேன் நான் நினைக்கிறேன் ட்ரெயினில் வந்து. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மஞ்சு விரட்டு, சில ஊரில் ஜல்லிக்கட்டு. இது மஞ்சு விரட்டு தான் பேசுகிறாங்க அவங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த வடத்துலேருந்து அந்த மஞ்சு விரட்டு தள்ளுறது. இதுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்னா, விமல் வந்து கிராமத்து இளைஞர். ஓப்பனிங் சீனு விமல் ஜெயிலேருந்து வெளில வர்றாரு. வந்தவரை சுத்து போடுறாங்க போட்டு தள்ளுறதுக்கு. அதுவும் ஒருத்தர் வேற வேற குரூப்பு. ஏன் போட்டு தள்ள எல்லாரும் முயற்சி பண்றாங்க. அதுலேருந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட எஸ்கேப் ஆகிற விமல், அந்த விமலை ஒரு வயசானவரும் ஆள் வச்சு போட்டு தள்ள பாக்குறாரு. அப்புறம் கூடவே இருந்து ஒருத்தன் குழி பறிக்கிறான். அந்த வயசானவர் ஏன் போட்டு தள்ள நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா கொடுத்த ஒரு தண்டனையினால ஒரு இளைஞன், அவருடைய பையன் பாதிக்கப்படுறான். ஸோ அதனால அவங்க அப்பனுக்கு பதிலாக பையனை தீர்த்து கட்டணும். அவர் பையன் இறந்துடுறான் கிட்டத்தட்ட. அது ஓகேங்களா, இந்த பையனை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு அப்பா, ஒரு வயசானவர் எதிரி அப்படின்ற லெவல்ல. இன்னொரு பக்கம் கூடவே இருந்து ஒருத்தன் போடுறது ஏன்னு பாத்தீங்கன்னா, போட நினைக்கிறது ஏன்னா, மஞ்சு விரட்டுல எப்போதுமே நம்ம ஆடுகள நரேனோட காலை தான் ஜெயிச்சுட்டே இருக்கணும். அதான் அந்த பொறாமை. கூடவே நம்ம இருக்கோம், நம்மளும் தான் காலைக்கு தீனி கொடுக்குறோம், காலையில எந்திரிக்கிறோம், இவன் காலையை ஜெயிச்சுட்டே இருக்குன்னு அந்த விரோதம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு தலைவா. இந்த விரோதத்துக்கு இடையில விமலுக்கு ஒரு காதலும் இருக்குது. அதனால எதுவும் ஒரு விரோதம் வருதா, என்ன நடக்குதுங்கிறது ஒரு பக்கம். அப்படி அவர் என்னதான் தவறு செய்தார், இது எல்லாமே பிளாஷ்பேக்ல வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. பிளாஷ்பேக் உள்ளார இன்னொரு பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக் உள்ளார இன்னொரு பிளாஷ்பேக். இப்படி ஒரு சினிமா தேரிய மீறி ஒரு கதை. ஆனா அது எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கு, விறுவிறுப்பாகவும் வித்தியாசமாவும் இருக்குது. முறுக்கு மிஸ்ஸோட கிராமத்து அதிரடி நாயன். ஆமா, அதிரடி கேரக்டருக்கு. ஆமா, இந்த எனக்கு இந்த விமல் இங்கிலீஷ்லாம் பேசுனா எனக்கு சிரிப்பா வரும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொடூரம் பண்ணாம ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாரு. இப்ப நான் மதுரை மன்னன் இங்கிலீஷ் பேசிருக்க மாட்டாரு. அதான் எனக்கே தலைவா, நம்ம ஊட்டிலாம் படிச்சாலும் அந்த ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பேச்சை குறைச்சிடுவோம். அது வந்தாலும் பரவாயில்லன்னு நார்த் இந்தியன் பேசுவோம். அந்த மாதிரி பேசுனா நம்ம அவன் கிராமட்டிக் மிஸ்டேக்கா பேசுறான், ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்கா பேசுறான்னு நமக்கு தோணும். ஆனா நமக்கு டக்குன்னு வராது அந்த மாதிரி பேசுறதுக்கு. அதுதான் விமலா வந்து நான் வந்து குரலாம் சொல்லல, கிராமத்துல இருந்து வந்த பையன் அவ்வளவுதான். இப்ப நம்மளே டிகிரி படிச்சிருக்கோம், டிப்ளமோ படிச்சிருக்கோம் பேசுவாரு. இல்ல ஒரு படத்துல டயலாக் பயங்கரமா தாங்க முடியல. அந்த படத்தை ஒரு படம் பார்த்தோம்ல, காமெடி சீனோட பயங்கரமா இருந்தது. அது மாதிரி அவங்க அப்பா வந்து ஊர்ல பெரிய மனிதர். அவருக்கு யாரு நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அவர் போட்டு தள்ளிடணும், அவருக்கு தண்டித்து விடுவார். அதாவது கெட்டது செய்தான், நல்லது மட்டும் இல்ல. ஆமா, அப்படி தண்டிக்கப்பட்ட ஒரு இளைஞனோட அப்பா தான் விமலை கொல்ல வந்து திட்டமிடுறாரு. மஞ்சு விரட்டுல வந்து அதே மாதிரி அவர் வழக்கம் காலை தொடர்ந்து ஜெயிக்க அதுக்கு ஒரு விரோதி. அந்த பகை தான் விமலை சிறைக்கே கொண்டு போகுது. அப்பாவுக்கு ஒண்ணுன்னா புள்ள எதிர்வான்ல, காலமாட்டுக்கும் அப்பாவுக்கும் ஒண்ணுன்னா அந்த மாதிரி இப்படி அவரை சுட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு இடையில காளை மீது அவர் காட்டுற நேசம், பாசம்,
பயிற்சி கொடுக்குற ஒரு பயிற்சியாளரா. காலைக்கு அந்த நீச்சல்லாம் பழக விடுவாங்க தெரியுங்களா, அப்புறம் மரத்தை போய் மண்ணை கொட்டி வச்சு முட்டை விடுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறாரு. அப்படியே இதில் ஹீரோயிசம் காட்டிகிட்டு இருக்கவருக்கு ஒரு லவ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கமாக பார்க்குது அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் அவரோட சன்மார்க்கமாக இணைஞ்சிருது. ஓகேவா, அதுதான் அந்த லவ். அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்குது சங்கீதா. அப்படி இதை விட இது இல்லாமல் இன்னும் பல பேர் படத்தில் இருக்காங்க. சங்கீதா அதான் கேரக்டர் நேம்னு நினைக்கிறேன். ஓகேவா, உள்ளே போயிடுவோம். சங்கீதா தான். ஓகேவா, தப்பு செய்தவர்கள் வந்து தண்டிக்கப்படுங்கிற கொள்கையில் இருக்கிறதுனால விமலோட அப்பா ஆடுகளான கம்பீரமா இருக்கு. இந்த காலா வைக்கிறவங்கள்ட்டலாம் ஒரு நேர்மை இருக்கும், புரியுதுல்ல உங்களுக்கு. அங்க அதுக்கப்புறம் எதுக்குடா ஜல்லிக்கட்டுல சண்டை வருதுன்னு கேட்காதீங்க, அதை அடக்கிறவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா, அது மாதிரி மஞ்சு விரட்டு போட்டியில வந்து தன் காலை வந்து எந்த காலையும் ஜெயித்திடக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தர் இருக்காரு அதே ஊர்ல. அவர் யாருன்னா நட்டி நடராஜ். அவர் ஒரு பக்கம் இவரை போட்டு தள்ளுறதுக்கு அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாம பிச்சைக்கார மூர்த்தி, அவர் தான் இன்னொரு பகைவன். இது மாதிரி மதுசூதன ராவ் வேற ஒரு கேங்கு. இப்படி விமலோட நண்பனா பாலசரவணன் மட்டும் இருக்கிறாரு. அவரு கூட கூட இருந்து குழி பறிக்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. அது பாலசரவணா என்னன்னா நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்படி இந்த படத்தை பத்தி சொல்லிட்டே போலாம். இதுல காமெடிக்காக வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முனிஷ்காந்த் வேற மீசையை முறுக்கி விட்டு விமலோட மோதுறாரு. அது ரொம்ப காமெடியா இருந்தது. இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நட்சத்திரம் பட்டாலுமே செலவு பண்ணிருக்காரு. காளைய வந்து ஆரம்பத்துல கொஞ்ச நேரம், கடைசியில் கொஞ்ச நேரம் சிரிப்பாயிர மாதிரி காட்டினாலும் களத்துல அது வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. 8 காட்சிகள்ல ஹீரோ காளையை தாண்டி காலை 2 சீன் ஆரம்பத்திலயும் ஃபைனல்லையும் தான் சீருது. அதை தாண்டி ஹீரோ சிரிப்பாயிருது, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ஹீரோயினோட அவர் காட்டுற அதே அந்த ஆக்ரோஷத்தோடய ஒரு காதல், அதுவும் அருமையா இருக்குது. இப்படி சொல்லிட்டே போலாம். இது இல்லாம குட்டி புள்ளி சரவண சக்தி வேற படத்துல அவரு பண்ற காட்சி அவர் அதகலம் பண்றது, அதுக்கு ஏற்ற மாதிரி டி இமானோட மியூசிக் வந்து இந்த படத்துல பாட்டும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டி இமான். அந்த நானகரவேல் அவர் தான் பாடலாசிரியர். பாண்டிமுனி வர்றான்னு ஒரு பாட்டு, ஆசை கலவானியன்னு ஒரு பாட்டு, என்ன ஆசை கலவானியே என்ன சொக்க வச்ச நீ அப்படின்னு ஒரு பாட்டு, சொக்க வச்ச நீ பாடி இருக்குது. ஆமா, கலவானிய அதானே விமலுக்கு பேரு, அதானே. ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு பாட்டும் அருமை, பேக்ரவுண்டும் அருமை, மதுரை சுட்டு வட்டாரம் இதெல்லாம் பண்ணாலே இயக்குனர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லணுமா? உண்மையாவே அந்த மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரனா நான் கேந்திரன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. கேந்திரன் கிராமம், கோயில், திருவிழா, ஆளாளுக்கு நான் தான் வீரன், மல்லிப்பூ இட்லி, இப்படி எல்லாத்தையும் காட்டி மதுரை, ஆமா நான் தான் மதுரைக்காரன், மதுரைக்கு போய் வந்த ஒரு எஃபெக்ட் தர்ற வடம் ரசிகர்களையும் நிச்சயம் வடம் பிடித்து இழுக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.